தோப்புக்கரணம் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா, நம்ம பழைய காலத்துலலாம் வந்து ஆத்தங்கரையில் குளிச்சுட்டு ஆத்தங்கரையில் ஒரு பிள்ளையார் கோயில் இருக்கும். அங்கே போயிட்டு இப்படி போட்டு போவாங்க. சில பேர் வந்து இப்படி போடுவாங்க. ஸ்கூலில் வந்து பசங்க ஏதாவது தப்பு பண்ணிட்டாங்க, 2 பேர் சேர்ந்து ஏதாவது தப்பு பண்ணிட்டான்னாக்கா, ஒன்றால் நான் கெட்டேன் என்னால் நீ கெட்டேன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க காதை ஒருத்தவங்க பிடிச்சிக்கிட்டு தோப்புக்கரணம் போட சொல்லுவாங்க. ஒருத்தர் காதை ஒருத்தர் பிடிச்சிக்கிட்டு போட சொல்லுவாங்க. இது வந்து அந்த காலத்துலேருந்தே நம்ம தோப்புக்கரணம் அப்படிங்கிறது இருந்துகிட்டு தான் இருக்குது. இப்போ வந்து நம்ம வசதி வாய்ப்புகள்லாம் பெருக கொஞ்சம் எல்லாருமே டீசெண்ட் ஆகிட்டதுனால ஒரு கோயிலுக்கு போனால் கூட ஒரு தோப்புக்கரணம் போடுறது அப்படிங்கிறது வந்து நம்ம செய்யறதில்லை. எல்லோரும் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறதில்ல. ஆக்சுவலாக இது வந்து ஒரு யோகாசன பயிற்சி மாதிரி தான் இதுவும். இதை வந்து இந்த பயிற்சியை வந்து சீனாவில் பிறந்து பிலிப்பைன்ஸ் நாட்டில் உள்ள ஒரு ஆராய்ச்சியாளர் சோ கோக் சூய் அப்படிங்கிற ஒரு பிலிப்பைன்ஸ் நாட்டில் ஒரு ஆராய்ச்சி பண்ணி இதில் கொஞ்சம் சில நுணுக்கங்களை சேர்த்து சூப்பர் பிரெயின் யோகா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பயிற்சியை வந்து டெவலப் பண்ணார். அதில் வந்து இதனால் என்ன இது பண்ணுறாங்களே, இதுலேருந்து என்ன கிடைக்கிது அப்படின்னு சொல்லி இது பார்த்தாக்கா, இந்த காதுக்கும் நம்ம மூளை நரம்புக்கும் சம்மந்தம் இருக்குது. அதனால் வந்து இந்த காதை பிடிச்சிக்கிட்டே பண்ணும்போது அந்த மூளையுடைய செயலாக்க இயக்கம் வந்து கொஞ்சம் அதிகரிக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காரு. அதனால் வந்து இப்படி காதை இப்படி பிடிச்சோம்னாக்கா, இப்போ யாராவது வந்து ஒரு சரியாக படிக்க மாட்டான் அப்படின்னாக்கா என்ன செய்வாங்க, முன்னெல்லாம் சார் வந்து வாத்தியார் வந்து காதை பிடிச்சி இப்படி கிள்ளுவாங்க. அப்போ வந்து அவனுக்கு இல்லை தூங்குற மாதிரி உட்காந்துருக்கான் அப்படின்னு சொன்னாக்கா காதை பிடிச்சி இப்படி பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அவன் வந்து ஒழுங்காக பாடத்தை கவனிக்க ஆரம்பிப்பான். அந்த மாதிரி இந்த காதுடைய இயக்கத்தையும் இந்த தோப்புக்கரணம் போடுறதையும் சேர்த்து வச்சு ஒரு சின்ன சின்ன நுணுக்கங்களை சேர்த்துருந்தார். அது என்னென்னா, முதல்ல வந்து நம்மளுடைய இடது கையை எடுத்து போயிட்டு வலது கை காதை வந்து பிடிச்சி லைட்டாக இழுத்துக்கணும். தோடு போட்டிருந்திங்கன்னா தோட்டை பிடிச்சி இழுத்துடக்கூடாது, ஓட்டை பிச்சுட்டு வந்துடும். கொஞ்சம் ஜென்டலாக பிடிச்சிக்கணும், கொஞ்சம் லைட்டாக இழுத்தா மாதிரி பிடிச்சிக்கணும். இந்த நகம் வந்து வெளியில் தெரிகிற மாதிரி இருக்கணும். அதே மாதிரி இந்த ரைட் சைடு கை வலது கை வந்து இடது பக்க காதை நீங்கள் கவனிச்சிங்க, அப்புறம் செய்யலாம். முதல்ல இடது கை வந்து வலது காதை பிடிச்சி லேசாக இழுத்தா மாதிரி பிடிச்சிக்கிட்டு நகம் வந்து வெளியில் தெரிகிற மாதிரி இருக்கணும். அதே மாதிரி ரைட் சைடு கையை கொண்டு வந்துட்டு இந்த காதை பிடிச்சிக்கணும். இந்த கை மேலே இந்த கை இருக்கணும், இப்படி வச்சுக்கணும். நாக்கை வந்து மேல் அன்னத்தில் வச்சுக்கணும். மேல் அன்னம்ங்கிறது வந்து டங் டு த பேலட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நாக்கோடைய மேல் பக்கம் இருக்குல்ல, ஒரு அந்த இடம் இருக்குல்ல, அதை போய் அந்த நாக்கு தொடணும். அப்படி மடக்கி வச்சுக்கணும். இந்த விசில் அடிக்கிறதுக்கு முன்னாடி நாக்கை மடக்கி வச்சுப்பாங்களே, அப்படி வச்சுக்கணும். நம்ம வந்து உட்காந்து முட்டி போட்டு எந்திரிக்கும் போது நம்ம பேக் சைடு வந்து இந்த காலை வந்து டச் ஆகிற மாதிரி முடிஞ்ச வரைக்கும் பண்ணணும். விழுந்துடக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம தேவையான அளவுக்கு நம்மளுடைய கை அகலத்துக்கு காலை வச்சுக்கணும். உட்காந்து எந்திரிக்கும் போது இது போய் அங்கே டச் பண்ணுற அளவுக்கு இருக்கணும். ஒருவேளை முடியல அப்படின்னாக்கா எந்த அளவுக்கு நம்மளால் முடியுதோ அந்த அளவுக்கு செஞ்சால் போதும். இதை பிடிச்சிக்கிறோம். நாக்கை மேல் எண்ணத்தில் வச்சுக்கிறோம். இதில் வந்து ஒரு மூச்சு பயிற்சியும் சேர்ந்து வருது. உட்காரும்போது மூச்சை இழுத்துக்கிட்டே உட்காடுறோம், எந்திரிக்கும் போது மூச்சை விட்டுக்கிட்டே எந்திரிக்கிறோம். இது எத்தனை தடவை செய்யலாம் அப்படின்னாக்கா 7 தடவை செய்யலாம். காலையில் ஒரு 7 தடவை, சாயந்தரம் ஒரு 7 தடவை செய்யலாம். நான் இப்போ ஒரு டைம் செஞ்சு காட்டுறேன், அதுக்கப்புறமா எல்லோரும் செஞ்சு காட்டுங்க. முதல்ல லெஃப்ட் சைடு நீங்கள் இருக்கும்போது இந்த சைடு இப்படி பார்த்துக்கோங்க. லெஃப்ட் சைடு கையை வந்து ரைட் சைடு காதை பிடிச்சிக்கிறோம். ரைட் சைடு கையால் லெஃப்ட் சைடு காதை பிடிச்சிக்கிறோம். நாக்கை மேல் எண்ணத்தில் வச்சுக்கிறோம். காலை தேவையான அளவுக்கு நவுத்தி வைக்கிறோம். நாக்கை மேல் எண்ணத்தில் வச்சுக்கிட்டு மூச்சை இழுத்துக்கிட்டே உட்காடுறோம், மூச்சை விட்டுக்கிட்டே எந்திரிக்கிறோம். இதே மாதிரி 7 டைம். செய்யலாமா எல்லோரும்? கொஞ்சம் கேப் விட்டு எந்திரிச்சுக்கோங்க. அதே மாதிரி குனியும் போது இப்படி குனிய வேண்டாயிரும்.
அப்படியே நேராகவே எந்த அளவுக்கு நேராக முடியுதோ அந்த அளவுக்கு நேராக. இப்போ உங்களுக்கு புரியணுங்கிறத நான் திரும்பி இன்னும் செய்கிறேன். முதல்ல லெஃப்ட் கையை எடுத்துகிட்டு போயிட்டு ரைட் சைடு காதை அப்படி பிடிச்சிங்க. ரைட்டு கை எடுத்து வந்து லெஃப்ட்டு காதை பிடிச்சிங்க. லைட்டாக இழுத்தா மாதிரி பிடிச்சிங்க. நாக்கை மேல் எண்ணத்தில் வச்சுங்க. காலை தேவையான அளவுக்கு நவுத்தி வச்சுக்கோங்க. மூச்சை இழுத்துகிட்டே உட்காருங்க. 1 எந்திரிங்க. உங்களால் எவ்வளோ நேரம் முடியுதோ உட்காந்துட்டு எந்திரிச்சிட வேண்டியதான். 2 3 4 5 6 7. இதே மாதிரி காலையில் ஒரு தடவை சாயந்தரம் ஒரு தடவை செஞ்சாக்கா படிக்கிற பிள்ளைங்களுக்கெல்லாம் வந்து இந்த பாடம் நல்லா படிக்கிறாங்க, அப்போதைக்கு ஒப்பிக்கிறாங்க, ஆனால் பரீட்சை டயத்தில் மறந்துடுறாங்க. அந்த மாதிரி ஒரு ஞாபகம் மறதி வரும். அந்த மாதிரி உள்ள பசங்கள்லாம் படிக்க போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பண்ணிவிட்டு படித்தாங்கனாக்கா நல்ல ஸ்டோரேஜில் நல்லா கரெக்டாக இருக்கும். அது மாதிரி வயசானவங்களுக்கு வந்து கண்ணாடி எங்கே வச்சோம், சாவி எங்கே வச்சோம் அப்படின்னு சொல்லி மறதி அதிகமாக இருக்கும். அவங்களும் டெய்லி சாயந்தரம் காலையிலையும் சாயந்தரமும் செய்யும்போது இந்த நினைவாற்றல் வந்து அதிகரிக்கும். இது பேர் வந்து தோப்புக்கரணாசனம், தமிழ்லேயும் சூப்பர் பிரெயின் யோகா அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை டெய்லி பண்ணி யூஸ் பண்ணுங்கள். உடம்பு அளவில் வச்சா